எங்களுடைய அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு 70 வயசு ஆயிடுச்சு எங்க அத்தைக்கு. இப்ப எங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க மாமாக்கு வீட்டுல அடுப்படி எங்க இருக்குன்னே தெரியாதும்பாங்க. இது பெருமை. அந்த எங்க மாமா இருக்காருல, உங்க அத்தைக்கு அடுத்த தெருவுல என்ன விக்குதுன்னே தெரியாதும் பாரு. மேய்க்கிறது எருமை. இதுல இது 2 பேருக்கும் பெருமை. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, நீ பாதி நான் பாதி கண்ணே. நான் சமைக்கிறேனா நீ துணியை மிஷின்ல போடு, நானும் வேலைக்கு போனா நீயும் வேலைக்கு போ. குழந்தைய பாத்துக்கணுமா, நான் 2 மாசம் லீவ் போட்டு பாத்துக்கிறேன், நீ 2 மாசம் லீவ் போட்டு பாத்துக்க. இப்படி ஆகி ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற கான்செப்ட் போல ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிற கான்செப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல எப்படிங்க சொல்வீங்க பெண்களுடைய வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததுன்னு? இவங்களுக்கெல்லாம் சார் ஈஸியா சாதிக்கணும், ஜாலியா சாதிக்கணும், கஷ்டமே படாம சாதிக்கணும், எந்த பிரச்சனையுமே இல்லாம சாதிக்கணும். அதுக்கு நம்ம நடிகர் சந்தானம் சொன்னது மாதிரி பேசணும், ஈஸியா பேசணும், 24 மணி நேரமும் பேசணும், ஃப்ரீயா பேசணும்னா அதுக்கு நேர்ல போய் பேசணுங்கிற மாதிரி எப்படி தாங்க அப்படி சாதிக்க முடியும் நீங்க எல்லாம்?